மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஸ்மிருதி இரானி உடைமாற்ற சென்ற இடத்தில் ரகசிய கேமரா வைக்கப்பட்டிருந்த சம்பவம் குறித்து சிபிசிஐடி விசாரணைக்கு கோவா அரசு உத்தரவிட்டுள்ளது. நாடெங்கிலும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள இந்த சம்பவம் குறித்து ஒரு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். விடுமுறையை கொண்டாட கோவா சென்றுள்ள மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஸ்மிருதி இரானி பான்ஜிம் பகுதியில் உள்ள பிரபல ஜவுளி கடைக்கு சென்று உடைகளை வாங்கினார். அதனை சரிபார்க்க உடைமாற்றும் அறைக்கு சென்றபோது அங்கு ரகசிய கேமரா இருப்பது கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இதுகுறித்து உடனடியாக போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அங்கு விரைந்து ரகசிய கேமராவை கைப்பற்றி விசாரணை நடத்தினர். அப்போது பெண்கள் உடைமாற்றும் அறையில் வைக்கப்பட்டிருந்த ரகசிய கேமரா கடை மேலாளரின் கணிப்பொறியுடன் இணைக்கப்பட்டிருந்தது தெரிய வந்தது. இந்த சம்பவம் தொடர்பாக ஜவுளி கடையின் ஊழியர்கள் 4 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். சில உடைகளை வாங்கி அதனை சரிபார்க்க சென்றிருக்கிறார். சில படங்களை கைப்பற்றியுள்ளோம். எனவே வழக்கு பதிவு செய்துள்ளோம். விசாரணைக்கு பின்னர் மேலும் சில நடவடிக்கைகளை மேற்கொள்ள உள்ளோம். ஜவுளி கடையில் ரகசிய கேமரா வைத்து பெண்களை ஆபாசமாக படம் பிடிப்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறிய கோவா முதல்வர் லக்ஷ்மிகாந்த் பர்சேகர் இதற்காக சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக கூறினார். वैसा गोवा महिलाओं के लिए बहुत सेफ है. फिर भी இந்த சம்பவம் மிகவும் துரதிருஷ்டவசமானது. எனினும் கோவா பெண்களுக்கு பாதுகாப்பான இடம்தான். இந்த சம்பவம் குறித்து குற்றப்பிரிவு போலீசார் விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளனர். குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். இன்ஃபர்மேஷன் ली वो क्राइम ब्रांच को दिया है. ஜவுளி கடைகளில் ரகசிய கேமராக்கள் வைத்து பெண்களை ஆபாச படம் பிடிக்கப்படுவதாக பரவலாக குற்றச்சாட்டு எழுந்துள்ள நிலையில் மத்திய அமைச்சர் ஒருவரே இந்த விவகாரத்தில் பாதிக்கப்பட்டிருப்பது நாடெங்கிலும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பெண்கள் அமைப்புகளும் பல்வேறு அரசியல் கட்சியினரும் இதற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். செய்தி பிரிவு நியூஸ் 7 தமிழ்.